அது எங்க வெற்றி? அதான் அவையில யாருமே களத்தில் இல்லையே. இது வெற்றி இல்லையே, போலி வெற்றி. அந்த போலி வெற்றி கூட அங்க இருக்கிற வாக்காளர் ஓட்டுகளை வீல திமுக போட்டாங்க. எங்க கட்சி நிர்வாகிகள் ஓட்ட பல ஓட்டை அவையில போட்டாங்க. என் ஓட்டு போட போகல. கடைசியில் பார்த்தா எங்களுடைய முக்கிய பொறுப்பாளர் ஓட்டையே திமுக காரர் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. ஆக கள்ள ஓட்டின் மூலமாக அதிக வாக்குகளை பெற்று நாங்கள் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றோம் என்று மம்மதியில் இருக்கிறாங்க. 2026 அதே சட்டமன்ற தொகுதியில் என்ன நிலைமை ஏற்படும் என்பதை அந்த காலகட்டத்தில் நாங்கள் சொல்றோம். நிச்சயமாக பலமான கூட்டணி அமையும். அது தேர்தலுக்கு இன்னும் 13 மாசம் இருக்குது. ஏங்க இப்ப எப்படி தேர்தல் சொல்ல முடியும்? 5ல் 1 பாகம் இருக்குதுங்க. 5 ஆண்டு என்று சொன்னால் இன்னும் 1 ஆண்டுக்கு மேல இருக்குது. மார்ச் மாசம் தான் அறிவிப்பாங்க. பிப்ரவரி மாசம் தானே 13 மாத காலம் தேர்தலுக்கே இருக்குது. தேர்தல் நேரத்தில் நல்ல வலிமையான கூட்டணி அமையும். கவலைப்பட வேண்டியதே இல்லை. எப்படி வெளியே சார், அதாவது நாங்க எங்களை பொறுத்த வரைக்கும் பலமான கூட்டணி அமையும். உங்களை எல்லாம் அழைத்து நிச்சயமாக தெரிவிப்போம். எந்த மாறுபட்ட கருத்து கிடையாது. இன்னொரு 4-5 மாசம் ஆகணும். ஒரு 6 மாசம் போகணும். 6 மாசம் போனா தான் அந்த கூட்டணி வடிவம் பெறும். ஏன்னா கூட்டணி என்பது வாக்குகள் சிதறாம அனைத்து கட்சியுடைய வாக்குகளை பெற்று வெற்றி பெற வேண்டும், எதிரிகளை வீழ்த்த வேண்டும். எங்களுக்கு எதிரி என்பது திமுக தான், புரியுதுங்களா? அந்த அடிப்படையில் தான் நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். அப்படின்னா வாக்குகளை ஒன்றாக சேர்த்தணும். ஏன்னா திமுக இன்றைக்கு ஸ்டாலினே சொல்லிட்டு இருக்காரு அடிக்கடி, எங்க கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சிகள்லாம் ஒரே கொள்கையுடன், ஒரே கொள்கையா தான் எதுக்கு தனித்தனி கட்சி வச்சிருப்பான? எங்களை பொறுத்த வரைக்கும் கூட்டணி என்பது வேறு, கொள்கை என்பது வேறு. கூட்டணி என்பது தேர்தல் நேரத்தில் ஒன்றாக சேர்ந்து எதிரிகளை வீழ்த்துவதற்காக அமைக்கப்படுகின்ற கூட்டணி. தேர்தல் முடிந்த பிறகு அவரவர் கொள்கைப்படித்தான் அந்தந்த கட்சி நடத்துவாங்க. அப்படித்தான் நாங்கள் செயல்பட்டு இருக்கிறோம். அப்படித்தான் நாங்களும் கூட்டணி அமைக்கிறோம். இவரு போய் தமிழ்நாட்டுக்கு அல்வா கொடுத்துட்டு இருக்காரு. போய் திருநெல்வேலி போய் அல்வா சாப்பிட்டா தமிழ்நாட்டு மக்களுக்கு அல்வா கொடுத்துட்டார். 525 அறிவிப்புகள் வெளியிட்டீங்க. சாதாரண அல்வா இல்ல, பெரிய அல்வாவா கிண்டி கொடுத்துட்டு போயிட்டார். 525 அறிவிப்புகளை கொடுத்து எவ்வளவு அறிவிப்பை நிறைவேற்றிருக்காரு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்களே, நான் பல முறை சட்டமன்றத்திலையும் பேசிட்டேன், இந்த மாதிரி ஊடகத்திலையும் பத்திரிகைகள் வாயிலாக என்னுடைய கருத்து சொல்லியிருக்கிறோம். ஒரு 15% அறிவிப்பு தான் நிறைவேற்றிருக்காங்க. முக்கியமான அறிவிப்பு, இன்றைக்கு மாணவர்களுக்கு வாங்கிய கல்வி கடன் வங்கியில் ரத்து செய்யினாங்க, செஞ்சாங்களா? இன்றைக்கு 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக உயர்த்தப்படும், உயர்த்தல. அவருடைய சம்பளத்தை உயர்த்தப்படும், அதுவும் உயர்த்தல. கேஸ் மானியம் 100 ரூபா கொடுக்குறாங்க, இது வரைக்கும் கொடுக்கல. ரேஷன் கடையில் சக்கரை 1 கிலோ 2 கிலோ ஆக்குனாங்க, அதுவும் கொடுக்கல. கரும்புக்கு ஒரு மெட்ரிக் டன் கரும்புக்கு 4000 ரூபாய் கொடுக்குறாங்க விவசாயிகளுக்கு. குறைந்தபட்ச ஆதார விலை 4000 ரூபாய் கொடுக்குறாங்க, கொடுக்கல. நெல்லுக்கு ஒரு குவிண்டாலுக்கு ஆதார விலை 2500 ரூபாய் கொடுக்குறாங்க, கொடுக்கல. இப்படி பல திட்டங்கள் இந்த ஆட்சியில் நிறைவேற்றப்படவே இல்லை. நிறைய இருக்குது இது மாதிரி, எதுவுமே நிறைவேற்றல. எல்லாம் போலி அறிவிப்பு. ஏன்னா கோட் ஷூட் போட்டுக்கிறாரு, போட்டோ ஷூட் கொடுக்கிறாரு. நீங்களும் அழகா உங்களுக்கு ஊடகத்திலையும் பத்திரிகை வெளிப்படுத்துறீங்க. இதுதான் கால ஓடிட்டு இருக்குது. நான் ஏற்கனவே சட்டமன்றத்தில் தெளிவா பேசினேன். இங்கேயும் நான் உங்களுக்கு முன்னால தெளிவா பேட்டி கொடுத்தேன். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்தவுடன் கடன் கட்டுப்படுத்தப்படும், கடன் படிப்படியாக குறைக்கப்படும், அதற்கு நிதி மேலாண்மை குழு அமைக்கப்படும், அதில் நிபுணர்கள் அடங்குவார்கள். குழு அமைச்சீங்க, நிபுணர் இடம்பெற செஞ்சீங்க. அப்புறம் எதுக்கு 3,53,000 கோடி கடன் வாங்கினீங்க? இன்னைக்கு 2020-21 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கும்போது வந்த வருவாய் விட திமுக ஆட்சியில் 2024-25 1,10,000 கோடி கூடுதலா வருமானம் வருது. அப்படி கூடுதலா வருமானம் வருகின்ற பொழுது என்ன பெரிய திட்டத்தை கொண்டாந்துருக்கிறீங்க? எதையுமே கொண்டாடல. கேட்டா நாங்க சட்டமன்றத்தில் நான் பேசும்போது நிதியமைச்சர் எதுக்கு சொன்னாரு, ஏன் நாங்க மகளிருக்கு 1000 உரிமை தொகை கொடுக்கணும். சரி, 1000 உரிமை தொகை கொடுக்குறேன், 17,000 கோடி. மீதி பணம் எங்க போச்சு? நான் அடுத்ததுங்க, அவர் சொல்லாது நானே சொன்னேன், இன்னும் நிறைய இருக்குது. அகவலப்படி ஒரு 10,000 கோடி, மின்சார மானியம் ஒரு 10,000 கோடி, வட்டி 48,000 கோடி எடுத்துக்க. நாங்களும் வட்டி கட்டணும், ஆனா வட்டி கட்டணும் எல்லாம் எடுத்தா கூட 18,000 கோடி மீதி இருக்குது. என்ன செலவு செஞ்சீங்க? என்ன திட்டத்தை கொண்டாந்தீங்க? அப்புறம் 3,53,000 கோடிக்கு என்ன திட்டத்தை கொண்டாந்து நிறைவேற்றிருக்கிறீங்க?
கடன் வாங்க வேண்டிய அவசியம் என்ன? இன்னைக்கு அரசு ஊழியர்களுக்கு அவர்கள் ஆட்சிக்கு வந்த உடனே பழைய ஓய்வு திட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்தும் சொன்னாங்க. பல போராட்டம் நடத்திக்கிட்டாங்க. 4 ஆண்டு உருண்டை ஓடிப்பட்டு 1 ஆண்டு தான் இருக்குது. அரசு ஊழியர்கள் வாக்குகளை பெறுவதற்கு எவ்வளவோ பொய்களை பேசி இன்றைக்கு அறிவிச்சு வாக்குகளை வாங்கின பிறகு அப்படியே அவருடைய 2021 திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தேர்தல் அறிக்கைகளை காற்றில் பறக்க விட்டுட்டார்.